எத்தனை ஆண்டுகளாக இந்த சேட்டை இலங்கை பண்ணுங்க? உங்கள் கையாளாதனம் தானே இது. இவ்வளோ பெரிய நாடு, நீங்கள் வளருகிறோம், வல்லாதிக்காக போகிறோம், பீத்துறீங்க. நீங்கள் உனக்கு மதம் இருந்தால் போதும், சாதி இருந்தால் போதும், சாமி இருந்தால் போதும், நீ அதை பற்றியே சுற்றிக்கிட்டு இருக்க. நீ கோயிலை விட்டே வெளியில் வரலையே, நீ எப்படி என்னை பற்றி கவலைப்படுவேன்? இதே ஒருத்தன் தமிழனா இல்லாமல் ஒரு மலையாளியோ அல்லது ஒரு கன்னடனோ அல்லது பீகாரியோ குஜராத்தியோ மொட்டை அடிக்கப்பட்டிருந்தா இந்த நாடு மக்கள் இந்த அரசு சும்மா இருக்குமான்னு பாருங்க. அப்போ எங்கள் கேட்க நாதியில் இருந்தானே. இந்த நாட்டு குடிகளை காப்பாற்றி கொண்டிருந்த காவல் தெய்வம் எங்கள் தலைவன் பிரபாகரன். எங்கள் அண்ணன் அந்த இடத்துல ஆயுதத்தோடு நிற்கும் போது இந்த மாதிரி நான் மொட்டை அடிக்கப்பட்டானா, இப்படி கைது செய்யப்பட்டானா, படகு பறிக்கப்பட்டுச்சா, சுட்டு வீழ்த்தப்பட்டானா, இவனுக்கு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் நீங்கள் நக்கலாக பார்த்துங்க. ஒரு நாள் நான் இந்த முதலமைச்சர் நாற்காலில் உட்காரும்போது சரியான அப்பனுக்கு பிறந்துச்சுங்கிறேன். என் மீனவனை தொற்ற சொல்லுங்க, இந்த காலையில்